ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, அந்த லியானார்டோட இளவரசி இருக்கால்ல, அவள் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட சின்ன வயசு லெட்டர் ஃப்ரெண்டு. ஸோ எல்லா விஷயங்களையுமே இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹாப்பினஸ்ஸு, சேட்னஸ்ஸு இந்த மாதிரி. ஆனால் ஒருத்தவங்க பார்த்ததே கிடையாது. இந்த விஷயம் இப்போ தெரிய வரும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்றான். ஸோ இல்லை, அந்த பொண்ணு எப்போவோ செத்து போயிட்டா அப்படின்னு. இவளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது. இவன் வரதுக்கு முன்னாடி இங்கே பார்த்திங்கன்னா சில ட்ரக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாப்பெல்லாம் அவனுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுது. ஸோ இவ பார்த்திங்கன்னா டக்குன்னு வாழெல்லாம் எடுத்து நீட்டிகிட்டு இருக்கா. ஏன்டா, சின்ன வயசுலேருந்து நான் உன் கூட வந்துட்டு எவ்வளோ ஒரு நம்பக்கூடிய ஃப்ரெண்டாக இருந்தேன், ஆனால் நீ எல்லாமே முடிஞ்சிருச்சு, அந்த பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிற. எம்பிட்டு திமிரு உனக்கு, இதுக்கப்புறம் நீ நானும் மீட்டே பண்ணக்கூடாதுடா அப்படின்ட்டு அவள் பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. சாகலாம் அடிக்கலை. ஸோ இவன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெளிவாயிட்டான் போல். எந்திரிச்சு கேட்குறான், ஆமாம் நீ எதுக்கு என்ன கொலை பண்ணலை அப்படி. ஏன்னா உன்னை பற்றி நினைக்கும்போது எனக்குள்ளே வர அந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டு நான் வேறு யார்கிட்டையுமே பார்த்தது கிடையாது, அதனால தான் அப்படின்னு. ஸோ இவன் பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கவே வேண்டாம் அப்படின்னு. அப்போது உன்னோட அந்த மெய்டு, அவளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவளை பற்றி சில விஷயங்களை நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அவள் தான் அந்த லூவோட பொண்ணு. ஸோ உங்கள் ஐஸ் ஆஃப் காடோட பரம எதிரியே அவள் தான். ஆனால் இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கும், நீ முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்துருப்ப. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறைச்சிட்டு நீ வந்துட்டு அவ்வளோ அந்தளவுக்கு கேர் பண்ணுற. அப்போ அவள் உனக்கு அந்தளவுக்கு முக்கியமா அப்படின்ட்டு அவள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹர்ட் ஆகி அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவன் பார்த்திங்கன்னா ரிட்டன் அவங்களோட பிளேஸுக்கு தான் வந்துட்டுருக்கான். ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹீரோயினை வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்த்தது, அவளுக்கு ட்ரெயின் பண்ணது, அவள் கூட சண்டை போட்டது, அவளோட அந்த ஸ்மைலு, அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்துருக்கும்ல. அப்போ அந்த டாக்டர் கூட சொல்லியிருந்திருப்பாங்க இவள் உடம்புல வந்துட்டு நிறைய இன்னர் பவர்ஸ் எல்லாம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறமா அவளை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி பார்த்துருப்பாங்க. அப்போவே வந்துட்டு இவன் கண்டுபிடிச்சிருந்துருப்பான் இவன் வந்து லூவோட பொண்ணு தான் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அவளை வந்துட்டு ஒரு வில்லேஜில் வந்து தேடி வந்திருப்பான். 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டு கிஸ் எல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்புறம் ஹீரோயின் பார்த்திங்கன்னா நான் யானை தேடி போகிறேன், அவனுக்கு நான் தேவைப்படுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாள். இவனும் பார்த்திங்கன்னா கிஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்திருப்பான், எனக்குமே நீ தேவை தான், அதை நீ ஃபீல் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருப்பான். அந்த எல்லா விஷயங்களுமே அவன் யோசிச்சு பார்க்குறான். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி தலைலாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்பயே வந்து கேட்குறான், என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இந்த சைடை யுவானை காட்டுறாங்க. இவனை மீட் பண்ணுறதுக்காக குதிரையில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வரா. ஸோ இவனும் யாரா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இவனோட தங்கச்சி தான் வந்திருக்கா. ஸோ இவள் உயிரோட தான் இருப்பா போல். 2 பேரும் பார்த்திங்கன்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவன் பார்த்திங்கன்னா அந்த ராஜாவை பற்றியே பேசிகிட்டு இருக்கா. அவள் செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கா. ரொம்ப நாள் கழித்து நம்ம 2 பேரும் மீட் பண்ணியிருக்கோம், வேறு எதனாச்சும் பேசலாமே அப்படின்னு. ஸோ இவனுக்கும் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் ரொம்பவே அமைதியாக, ரொம்பவே வெல்த்தியாக நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம அரண்மனையில் இருக்கும்போது கூட நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணலை. ஸோ அதனால் நீ வந்து அம்மாவை பற்றி ரொம்பவே ரிக்ரெட்டாக ஃபீல் பண்ணுறது, அப்புறம் அப்பாவை கொலை பண்ண நினைக்கிறது, யான் மேலே வந்துட்டு கொலவெறியோடு இருக்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ தூக்கி போட்டுரு, எல்லாத்தையுமே மறந்துட்டு ஹாப்பியாக ரொம்பவே சந்தோஷமாக வாழப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இவ பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. எனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட முடியுமா? மறக்கக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு நடந்தது அப்படி. சரி, எனக்கு ரொம்பவே பசிக்குது, நீ எனக்காக குக் பண்ணி தரியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ இவனும் பார்த்திங்கன்னா ஒரு கைனாலேயே அவளுக்காக பயங்கரமாக குக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். அடிக்கடி திரும்பி பார்க்குறான் அவள் இருக்காளா இல்லையா அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம் திரும்பி பார்க்குறான், அவள் இருக்கா. 3வது டைம் இவன் வந்துட்டு அந்த ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அங்கே ஆளை காணாம். ஸோ இவனுக்கு பார்த்திங்கன்னா இவன் என்ன பண்ண போகிறா, எங்கே போகணும் அப்படின்றதே புரியலை. இந்த சைடை யானை காட்டுறாங்க. இவனுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக தலையெல்லாம் வலிக்குது, ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே வருது. ஸோ அந்த இடத்துக்கு ஒரு சோல்ஜர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான டாக்டர் வந்திருக்காங்க, சரி சீக்கிரம் அவளை வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா மூஞ்சி எல்லாத்தையுமே மறைச்சிட்டு ஒரு பெட்டி தூக்கிட்டு தான் வந்துட்டுருக்கு. இவனை பார்த்திங்கன்னா கையை பிடிச்சலாம் செக் பண்ணி பார்த்துட்ருக்கு. உன்னோட அந்த தலைவலி வந்துட்டு ரொம்ப நார்மலானது தான். ஸோ நான் அக்குபஞ்சர் எல்லாமே கற்று வச்சுருக்கேன், இது மூலமாக உன்னோட ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிரும் அப்படின்ட்டு. இவன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கட்ட குரலில் தான் பேசிகிட்டு இருக்கா. அவன் வந்து கேட்குறான், உன்னோட குரலுக்கு என்னாச்சு அப்படின்னு. அதுவா, சின்ன வயசில் என்னோடய வீடு வந்து தீ பிடிச்சி எரிஞ்சது, அதனால் என்னோடய வாய்ஸ் வந்துட்டு அந்த ஸ்மோக்னால் இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு. சரி சரி, நான் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு. இவ பார்த்திங்கன்னா அந்த ஊசியெல்லாம் குத்தி வச்சுருப்பாங்கல்ல,
அந்த மாதிரி ஒன்று எடுக்கிறா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுக்க போகும்போது இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா, நீ நல்லா மசாஜ் எல்லாம் பண்ணுவியாமே நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நீ வந்து எனக்கு மசாஜ் பண்ணி விடு, அதுக்கப்புறம் அந்த அக்குபஞ்சர்லாம் பண்ணு அப்படி. இவனும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்ட்டு மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்ருக்கா. ஆமாம் நீ எந்த சைட்லேருந்து வர அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜை சொல்கிறா. இல்லையே, உன்னோட அந்த ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது நீ வெய்ஸ்டேட்லேருந்து வர மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு. ஆமாம் நான் எங்கே இருக்கும்போது வெய்ஸ்டேட்டில் தான் இருந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா மசாஜ் எல்லாம் கொஞ்சம் நேரம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணவான்னு கேட்குறா. ஓகே அப்படின்ற மாதிரி இவனும் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா அந்த கத்தி எடுத்து ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. அந்த நேரம் ஒரு மெய்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா கத்துறா, ஏதோ ஒரு கொலகாரி வந்திருக்கா வந்திருக்கா அப்படின்னு. இதனால நம்ம யான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராகி அந்த கத்தி எடுத்து அவள் தலையில் போட்டிருக்காள்ல அதை பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து விடுறான். உள்ளே இருக்கிறது நம்ம பிரின்சஸ் தான். ஸோ அவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. யான் ஷாக் ஆகிடுறான். நீ என்னடி இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஸோ எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க. அஜின் பார்த்தீங்கன்னா வாள் எடுத்து அவளை வெட்ட போயிட்டுருக்கான். யான் வந்து சொல்கிறான், இல்லை வேண்டாம் எல்லோரும் இங்கேருந்து போங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் அங்கேருந்து போயிடுறாங்க. யான் வந்து சொல்லிகிட்ருக்கான், நீயும் இங்கேருந்து போ அப்படின்னு. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறாளா. அப்போ யான் வந்து சொல்லிகிட்ருக்கான், என்னை மன்னிச்சிரு, உன்னை நீ நல்லபடியா பார்த்துக்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஸோ இவன் வந்துட்டு ரிவெஞ்ச் வாங்குறதுக்கு இவளை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டான். இவளோட ஃபீலிங்ஸ் எல்லாமே யான் மேலே இருந்தது உண்மை தானே, அது இவனுக்குமே தெரியும். இவளை நம்ம ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றனால தான் மனசார சாரி எல்லாம் கேட்குறான். அவளும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுதுகிட்டே அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. இவங்க 2 பேத்துக்குள்ளே இருந்தால் அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு தான் வந்துகிட்டே இருக்கா. இதுக்கப்புறமா அந்த பிரின்ஸை காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா என்பை மேலே போர் தொடுத்து வரணும் அப்படின்றதுக்காக அவங்களோட படைகள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ கிட்ட அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம ஸ்பையெல்லாம் உள்ள அமுச்சு விட்டோம்ல, அதான் அந்த விவசாயி அவங்களோட குழந்தைங்க எல்லாத்தையுமே யான் வந்து பிடிச்சு வச்சுருக்கான். ஸோ அவங்களுமே கொலை பண்ண போகிறான் அப்படின்ட்டு. இவனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா இவன் தான் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை உள்ளவே அமுச்சு விட்டுருந்துருப்பான். ஸோ விவசாயியை வந்துட்டு காப்பாற்றி ஒரு இடத்துல சேஃபாக வச்சுருக்காங்க. இப்போ அவங்க 2 பசங்க வந்து அங்கே மாட்டிக்கிட்டாங்க. அப்போ நான் தான் போய் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் பிஏ பார்த்தீங்கன்னா இல்லை அது ரொம்பவே ஆபத்து, நீங்கள் கொஞ்சம் யோசிங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை இருக்கட்டும். அந்த மெங்கு வந்து சொல்கிறா, நானும் உங்கள் கூட வரேன். இல்லை நீ பிரின்ஸ் யுவானை வந்துட்டு பாதுகாப்பாக பார்த்துக்கோ, நாங்கள் 2 பேரும் போகிறோம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு காடு மாதிரி தான் இருக்குது. ஸோ கொடையை பிடிச்சிட்டு ஒரு இடிஞ்சு போன ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே தான் வந்துட்டுருக்கா. அப்படியே சுற்றி பார்த்துட்டு மெதுவாக நடந்து வந்துட்டுருக்கா. ஒரு பிளேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ, அவங்க அசிஸ்டண்ட்டு, அப்புறம் அவங்களோட கொஞ்சம் சோல்ஜர்ஸு, அப்புறம் 2 பசங்க, குட்டி பசங்க, இவங்க எல்லோரும் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. அச்சுவை பார்த்தோன்னே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ எல்லாருமே பயங்கரமாக பயந்து போய் எந்திரிச்சு நின்றுட்டுருக்காங்க. ஹீரோ வந்து சொல்லிகிட்ருக்கான், நீங்கள் முன்னாடி போங்க, உங்களுக்கு பின்னாடி நான் வரேன் அப்படின்னு. அதனால் அவங்க எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்களா. ஹீரோ வந்து கூப்பிட்றான், வாம்மா நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல வா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே வந்துட்டுருக்கா. இந்த இடம் வந்து என்பையோட இடம். உனக்கு பயமா இல்லை, உன்னை நான் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு. எனக்கு என்ன பயம், நீ அதை பண்ணணும்னு நினச்சின்னா தாராளமாக பண்ணிக்க அப்படின்னு. இவளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சரி சொல்லு, எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு. சத்தியமாக நான் உனக்காக வரல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ராஜ குடும்பத்து பெண்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எதுக்கு நீங்கள் என்ன தேடி வரப்போகிறீங்க, எங்கள் மேலே போர் தொடுக்க தானே வந்திருக்கீங்க அப்படின்னு. இவனும் ஒரு மாதிரி பார்க்குறான். என்னோட பிஏ வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பான், அவங்களுக்கு ரொம்ப பேடான டேஸ்ட்டு. ஏன்னா நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க ரொம்ப அழகாக அறிவாக வெல் எஜுகேட்டடாக இருக்காங்க, ஆனால் அவங்க மேலெலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஹீரோன் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அந்த ஆஃப்டர் லைஃப் கேம்ப்பு வந்து அவங்க பேரெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களோட ஐஸ் ஆஃப் கார்டில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இவன் அதுக்கு பதில் சொல்லாமல், நான் வந்துட்டு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீ வந்து மிஸ்டர் வூவை மீட் பண்ணதா. இப்போது உனக்கு எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருக்கணுமே, நீ எங்கேருந்து வந்த, உன்னோட பேக்ரவுண்டு என்ன அப்படின்னு. அதெல்லாம் என்னோட விஷயம், அதை பற்றிலாம் நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க அப்படின்னு. ஸோ இவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. இன்னொரு விஷயமுமே நான் கேள்விப்பட்டேன், ஏதோ யான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறானாமா. நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை மீட் பண்ணேன் அப்படின்னா என்னோடய மிஸ்டேக்கை நான் கரெக்ட் பண்ணி உன்னை கரெக்டாக கூப்பிட்றேன். யானோட ஒய்ஃபு இல்லைனா இந்த என்பையோட பிரின்சஸ்ஸு, இதில் 2ல் ஏதாவது ஒன்று நான் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு.
இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா. நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை மீட் பண்ணும்போது உனக்கு ஒய்ஃபு அப்புறம் குழந்தைங்க எல்லாருமே தான் இருப்பாங்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே விடாமல் பார்க்குறான். இவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. என்னடா அவன் இந்த மாதிரி பார்க்குறானே அப்படின்ட்டு. நான் இங்கே வந்ததுக்கான காரணம் சில விஷயங்களை முடிக்கணும் அப்படின்ட்டு. அந்த வேலை முடிஞ்சு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ இவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவனும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாரில் தான் மீட் பண்ணுவோம். ஆமாம், அப்போது நீ என்னோடய தலையை வெட்டி என்னை கொலை பண்ணுவியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். இல்லை இல்லை, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், உன்னை நான் டிஃபெண்ட் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அப்படியா, நான் உன் கூட சண்டையே போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. இந்த வாரில் நம்ம சண்டை போடுறது அதனால் வர பெயின்ஸை விட எனக்கு அதிகமான ஒரு பெயின் இருக்குது, உன்னை விட்டு பிரிகிறது. இதுக்கப்புறம் உன்னை பார்ப்பேனான்றது தெரில, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி சோகமாக அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோனுக்கும் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்குது. பட் யானை விட்டவளுக்கு போகிறதுக்கு மனசு வரமாட்டுது. ஏன்னா அவன் பட்ட அந்த காயங்கள் எல்லாத்தையுமே நேரில் பார்த்துருப்பான். ஸோ நம்மளுமே அவனை விட்டுட்டு ஹீரோ கூட போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாளா என்னன்றது தெரியல. இந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த பிரின்ஸ் வந்துட்டு படையெடுத்து வந்துட்டுருக்கான். ஸோ இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா மெங்கு வந்துட்டு பிரின்ஸ் யுவான் கிட்ட சொல்லிகிட்ருக்கா, இந்த மாதிரி உங்கள் அண்ணா போர் தொடுத்து வராங்க அப்படின்னு. இவனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த மாதிரி பிரின்ஸ் வந்துட்டு படையெடுத்து வராங்க அப்படின்ற விஷயங்களை ஒரு சோல்ஜர் பார்த்தீங்கன்னா யான்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவன் ரொம்ப கடுப்பாகிட்டு இருக்கான். இதாண்டா சமயம் அப்படின்னு இந்த ஜெனரல் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டுட்டுருக்கான். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஹீரோயின் வந்து இந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆகி போக பிளானெல்லாம் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு. இல்லை, அச்சு அந்த மாதிரி பண்ண மாட்டா. சரி, அவங்க பண்ணலைனாலும் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணுவான்ல, அதனால் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம அவனை கொலை பண்ணிடலாம். அப்போ தான் அவங்க இங்கேருந்து போக மாட்டாங்க அப்படின்னு. அதாவது இவன் ஹீரோவை கொலை பண்ணுறதுக்கு சில பிளானெல்லாம் போட்டுட்ருக்கான், இவனோட மண்டையை கழுவிட்டுருக்கான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி தத்தியாக இருக்குன்னு தெரில. என்னோட ஆர்டரை பாஸ் பண்ணுங்க, இங்கேருந்து ஹீரோ உயிரோட போகக்கூடாது, அவனை கொலை பண்ணுங்க அப்படி. இந்த ஜெனரலுக்கு பார்த்தீங்கன்னா அம்பிட்டு ஆனந்தமாக இருக்குது. ஓகே பிரின்ஸ் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். இந்த சைடு யுவான் பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்ஸை வந்து வழிமறிச்சு விட்டுருக்கான். இல்லை, நீ என்பைக்கு போயிட்டு போரெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த மக்கள் ரொம்பவே பாவம், அவங்க இப்போ தான் ஒரு வாரம் பார்த்துருக்காங்க அப்படின்னு. டே, நீ வெய்நாட்டோட பிரின்ஸுடா, என்னடா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இங்கே பாரு, எனக்கு வெய் ஸ்டேட்டு என்பை ஸ்டேட்டு இந்த மாதிரிலாம் பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. எல்லாத்துலேயுமே இருக்கிறது மக்கள் தான், அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு ஆட்கள் தான். எனக்கு கை போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்துட்டு சில விஷயங்கள் புரிஞ்சது. வாழ்க்கைனா என்ன, இழப்புனா என்ன அப்படின்னு. இந்த வாரனால் நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட சொந்தம் பந்தம் வாழ்வாதாரம் எல்லாத்தையுமே இழக்கிறாங்க. ஸோ நீ புரிஞ்சுக்கோ நான் சொல்கிறது அப்படின்னு. ஸோ இவருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா தம்பி முட்டி போட்டு இந்த மாதிரி கேட்டுட்ருக்கானே அப்படின்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்றதே புரியாமல் நிற்கிறாரு. இந்த சைடை நம்ம ஹீரோ அப்புறம் அவங்களோட எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு லேக் மாதிரி இருக்குது. ஸோ அதை கிராஸ் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டுருக்காங்க. அங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம யானை அப்புறம் நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளணும் அப்படின்றதுக்காக ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த பிஏ வந்து சொல்கிறான், இந்த இடமே பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது அப்படின்னு. அவனும் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கானா. அந்த தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸ் வந்துட்டு முங்கி இருப்பாங்க போல். ஸோ எல்லோரும் எந்திரிச்சு அப்படியே வில்லெல்லாம் விட்டுட்ருக்கானுங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கான். யான் வந்து சொல்கிறான், அந்த ஹீரோவை மட்டும் குறி வச்சு அடிங்கடா அப்படின்னு. ஸோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வில்லெல்லாம் விட்டுட்ருக்காங்க. அப்போ யான் பார்த்தீங்கன்னா அந்த வில்லை வாங்கி கரெக்டாக குறி வச்சு விடுறான். அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹீரோட நெஞ்சில் குத்திக்குது. இருந்தாலும் அங்கேருந்து அவங்க போயிடுறாங்க. இவங்களை சேஸ் பண்ணி அந்த ஜெனரலு கமெண்டர் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டாங்க போல். அப்போ இந்த ஜெனரல் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நம்மளோட ஆட்களை ஷவுலி ஆர்மிக்கு வந்துட்டு அமுச்சு விடு, ஹீரோயினை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அவங்கள வந்துட்டு லாக் பண்ணி கூட்டிகிட்டு வர சொல்ல. இவன் வந்துட்டு ஷாக் ஆயிடுறான். இல்லை, இந்த விஷயம் யானுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தெரிஞ்சா தெரியட்டும்டா, அவள் உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்மளோட ரிவெஞ்சை வாங்கவே விடமாட்டா. அதனால் நம்ம பிரின்ஸை வந்து நம்ப வைக்கணும். அந்த அச்சு வந்து நம்ம சைடு கிடையாது, ஹீரோட சைடில் தான் இருக்கா அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் நான் சொல்கிற பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ ஷவுலி ஆர்மியில் இருக்கிற ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சோல்ஜர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் தான் ஷவுலி ஆர்மியோட ஜெனரல். அச்சு வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த பாஸ் பண்ண சொன்னாங்க. நீங்கள் இங்கே இருக்கிற விஷயங்கள் யானுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ உங்களை கொலை பண்ணுறதுக்கு நிறைய ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. அதனால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இங்கேருந்து நீங்கள் சீக்கிரமாக கிளம்பி போயிருங்க அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா டவுட் ஆகிட்டுருக்கு,
நீ வந்து ஷவுலி ஆர்மியோட ஜெனரலே கிடையாதே, அவர் வேற ஒருத்தர், அவருக்கு என்னாச்சு அப்படின்னு. அவரை கொலை பண்ணிட்டாங்க, அப்புறம் அச்சுமே ஒரு பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு இருக்கான். இல்லை, நீ என்ன ஆச்சு அப்படின்றத தெளிவாக சொல்லு அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா சொல்கிறான், நீங்கள் இங்கே வந்தது, அப்புறம் ஹீரோயினை மீட் பண்ணது, எல்லா விஷயங்களுமே யானுக்கு தெரிய வந்துருச்சு. அதனால் அவங்கக்கிட்ட உங்களை கொலை பண்ண சொன்னாங்க, ஆனால் அவங்க அதை மறுத்துட்டாங்க. அதனால் 2 ஆர்மி வந்துட்டு பிரிஞ்சிருக்கு. உங்களை ஒரு ஆர்மி வந்துட்டு கொலை பண்ண போகுது, இன்னொரு ஆர்மி வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு சிறைப்பிடிச்சு வந்து லாக் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து ஆகி போயிருங்க. உங்களுக்காக அந்த ஷவுலி ஆர்மியோட ஜெனரல் வந்து இறந்து போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுமே இப்போ வந்துட்டு லாக் பண்ண போகிறாங்க, அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ சொல்லிவிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கழுத்தறுத்து அங்கேயே இறந்து போயிடுறான். ஹீரோட பிஏ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இவன் சொல்கிறத நம்ப வேண்டாம், இது ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் இது உண்மையாக இருந்தால் ஹீரோயின் அங்கே ஆபத்தில் தானே இருக்கா. ஸோ அவளுக்காக நான் போகணும் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவெடுக்கிறான். அதே சமயம் ஹீரோன்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக உங்களை சிட்டிக்குள்ளே வர சொன்னாங்க அப்படின்னு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. சரி, ஓகே, நாங்கள் வரோம் அப்படின்ட்டு. இவள் பார்த்தீங்கன்னா குதிரையில் வந்துட்டுருக்கா, இவளும் ஜெனரலும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவள் சடனாக பிரேக் போட்டு நிற்க, ஜெனரல் வந்து கேட்குறாரு என்ன ஆச்சு அப்படின்னு. எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது, யான் வந்து தப்பாக ஒரு முடிவு எடுத்திருக்கான், அவன் ஹீரோவை கொலை பண்ணுறதுக்கு தான் நம்மளை டைவெர்ட் பண்ணி இங்கே உள்ளே கூப்பிட்றான் அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம இங்கேயே பிரிஞ்சுக்கரலாம், ஐஸ் லேக்கில் வந்துட்டு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு 2 பேரும் பிரிஞ்சு வந்துட்டுருக்காங்க. இவளுக்கு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா யான் வந்துட்டு அவனோட படைகள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா அங்கேயே நிற்கிறாளா, 2 பேர் வந்து பேசிக்கிறாங்க. ஹீரோன் வந்து கேட்டுட்ருக்கா, நீ என்ன பண்ணுற அப்படின்றது உனக்கு புரியுதா அப்படின்னு. நல்லாவே புரியுது. எங்கே ஹீரோ அப்படின்ற மாதிரி கேட்குறா. அவனை நான் கொலை பண்ணிட்டேன். எது கொலை பண்ணியா? எதுக்கு அவனை கொண்ட அப்படின்னு. ஆமாம், அவன் திருட்டுத்தனமாக என்னோட நாட்டுக்குள்ளே வந்தான், அவனை நான் கொலை பண்ணக்கூடாதா என்ன அப்படின்னு. நீ அவனை வந்து போர்க்களத்தில் சாகடிக்கிற அப்படின்னா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் என் மேலே அவனுக்கு இருக்கிற அந்த ஃபீலிங்ஸை வச்சு அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணுற பார்த்தியா, அதை மட்டும் என்னால் மன்னிக்க முடியாது அப்படின்னு. இங்கே பாராச்சு, உன்னோட ஹார்ட்டில் இந்த என்பே அப்புறம்னா இது மட்டும்தான் இருக்கணும், நீ அவனை பற்றிலாம் யோசிச்சுட்ருக்க அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த என்பையோட கிங்கா நான் சில விஷயங்களை பண்ண தான் செய்யணும், இதெல்லாமே உனக்காக தானே நான் பண்ணுறேன் அப்படின்னு. எது எனக்காக பண்ணுறியா? என்னோட ஆர்மியில் இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே நீ கொலை பண்ணுவ, என்னை சுத்தமாக நம்பவே மாட்ட. அப்புறம் லின்ஷி, அப்புறம் அந்த மிஸ்டர் ஓ, இவங்களையுமே வந்துட்டு நீ நம்ப மாட்ட. என்னை வந்துட்டு சந்தேகப்படுவ, என்னை வந்துட்டு ஸ்பை பண்ணுவ, எல்லாமே பண்ணிவிட்டு எனக்காக பண்ணுறேன்னு சொல்கிறியா? இங்கே பாராச்சு, நான் இத்தனை வருஷத்தில் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டதே கிடையாது, நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லை லவ் பண்ணதே இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா, உன் மேலே இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டு லவ்வா இல்லை இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும், நான் உன்னை வந்துட்டு கேர் பண்ணிக்கிறேன், மற்றவங்க உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷத்தில் உன்னோட அந்த எய்ம் வந்துட்டு என்னோட எய்மாக மாறுனுச்சு, உன்னோட என்பை வந்துட்டு என்னோட என்பையாக மாறுச்சு, உன்னோட வெற்றி, உன்னோட தோல்வி எல்லாத்தையுமே என்னோட தான் நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய ஃபேமிலி இழந்திருக்கேன், என்னோடய மெமரிஸ் இழந்திருக்கேன், எல்லாமே வந்துட்டு நான் உனக்காக தான் பண்ணேன். ஆனால் இப்போது வந்துட்டு நான் யோசிக்கும்போது இது எல்லாமே ஒர்த்தா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நான் இத்தனை வருஷமாக பார்த்த யான் வந்துட்டு நீயா அப்படின்றதே எனக்கு சந்தேகமாக இருக்குது. நீ எப்போ எண்பைக்கு வந்தியோ அப்போலேருந்தே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறிட்ட. என்ன, அப்புறம் லின்ஷி, மிஸ்டர் வு எல்லாத்தையுமே வந்துட்டு நீ சந்தேகப்படுற. நாங்கள் எல்லாருமே உனக்கு எப்படி துரோகம் பண்ணுவோம், அதை நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? என்னோட அந்த லாயலிட்டியை நீ வந்துட்டு கரெக்டாக ட்ரீட் பண்ணலை, எனக்கு உன் மேலே இருக்கிற அந்த ஃபீலிங்ஸை வந்துட்டு நீ மதிக்கவே இல்லை அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது, ஏன்னா அவள் சொல்கிறது எல்லாமே உண்மை தானே. ஸோ ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கான். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நான் ஹீரோவை தேடி போக போகிறேன், அவனை பாதுகாக்க போகிறேன். அவன் இந்த என்பையில் சாகவே கூடாது. அந்த மாதிரி மட்டும் நடந்துச்சு, நான் உன்னை சத்தியமாக மன்னிக்கவே மாட்டேன், இதை என்னோட வார்னிங்காக கூட வச்சுக்கோ அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டே இருக்கா. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சொன்ன அந்த விஷயங்கள் ஹர்ட் ஆச்சா என்னமோ தெரியல. நான் ஹீரோவை தேடி போகிறேன் அப்படின்ற அந்த வார்த்தை மட்டும் ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது. சைடு அப்படியே ஒரு பனி மழையை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரத்தம் சொட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு சண்டை போட்டுட்ருக்கான். அதே சமயம் ஹீரோவோட அசிஸ்டண்ட் இருக்காங்கல்ல, அவங்க மற்ற சோல்ஜர்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரல் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ
ஸோ அவனாலையுமே சுத்தமாக முடியல. இந்த ஜெனரல் பார்த்தீங்கன்னா மனசாட்சியே இல்லாமல் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வயிற்றுலேயே பார்த்தீங்கன்னா 2 கத்தியை வந்து சொருகிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கீழே விழுகிறான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஹீரோயின் வரா. ஸோ இதை பார்த்தோன்னா அவளுக்கு பயங்கர வெறியாயிட்டிருக்கு. நீ ரொம்ப லேட்டுமா, ரொம்ப லேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவனோட சண்டை போட்டுட்ருக்கா. இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தனியாக அந்த ஆட்கள் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையுமே யான் பார்த்தீங்கன்னா அப்படியே தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் அந்த ஜெனரலை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வெளுத்துட்டு இருக்கா. ஒரு கத்தியை பார்த்தீங்கன்னா எடுத்து அப்படியே குத்தி அவனை பார்த்தீங்கன்னா கொன்றா. அப்படியே திரும்பி பார்த்தா அந்த ஹீரோட பிஏ இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியாக தடுமாறி சொல்லிட்டு இருக்கான். மாஸ்டர் வந்து ஐசி லேக்கில் இருக்காரு, ஸோ நீ போயிட்டு அவரை காப்பாற்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கேயே இறந்து போயிடுறான். ஸோ இவளுக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பர்சனலாகவே எனக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை ரொம்பவே பிடிக்கும். இந்த ட்ராமா ஃபுல்லாமே உங்களுக்கு அவனை பிடிக்குமா இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் வந்துட்டு வராங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த ஷவுலி ஆர்மியோட ஜெனரல் இருக்கார்ல, அவங்க வந்துடுறாங்க. மாஸ்டர் நீங்கள் போங்க, நாங்கள் இந்த விஷயங்களை பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்காளா. அப்போ இந்த ஜெனரல் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்ருக்காரு, மாஸ்டர் உங்களை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண போகிறாங்க. ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. அவன் இறந்து போனது வந்துட்டு எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டு எல்லாத்தையுமே வீழ்த்திட்டான். ஆனால் அந்த படையோட ஜெனரல்னு ஒருத்தவன் இருப்பாங்கள்ல, ஸோ அவனை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணும்போது அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட இடுப்புலலாம் கத்தியை வச்சு சொருகிட்டு இருக்கான். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு அவனோட ஹார்ட்லேயே பார்த்தீங்கன்னா கத்தி இறக்கி கொலை பண்ணிடுறான். இருந்தாலும் ரொம்பவே டயர்டாக இருக்குது. யான் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பார்க்க தான் செய்கிறான். திரும்பவும் பார்த்தீங்கன்னா கை அசைக்கிறான், நிறைய சோல்ஜரை இறக்கி விடு அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெறித்தனமாக ஓடி வந்துட்டுருக்கானுங்க. ஹீரோனால முடியல, அவன் ரொம்ப டயர்டாக இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அம்பெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு கிட்டவே வந்துட்டாங்க. ஸோ இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அம்பெல்லாம் விட்டு ஒரு ஆளே அப்படியே கொலை பண்ணிகிட்டு இருக்கா. ஒரு கட்டத்தில் அப்படியே யார்லேயே பறந்து வந்து 2 அம்பை அட் அ டைமில் விட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா யான் பார்க்குறான். அவன் கட்டுப்பாகி ஒரு அம்பை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட நெஞ்சிலே விட்டுறான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே தட்டுமாறி கீழே விழுக போகும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி வந்து பிடிச்சிட்டு இருக்கா. ஸோ பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. அவனுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே முடியல, வாயிலேருந்து பயங்கரமாக ரத்தம்லாம் வந்துட்டுருக்கு. இது எல்லாத்தையுமே யான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெறுப்போடு பார்த்துட்ருக்கான். ஜிஞ்சர் நீ இங்கேருந்து போ, நீ இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் எங்கேயுமே போக மாட்டேன், உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கு. திரும்பவும் நீ என்னை விட்டுட்டுலாம் நான் போக விட மாட்டேன், எந்திரி எந்திரி அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா தூக்க ட்ரை பண்ணுறா, பயங்கரமாக அழுகிறா. ஆனால் அவனுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது. ஸோ அவனால் பார்த்தீங்கன்னா நகரக்கூட முடியலை. அதுலேயுமே வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கான், இங்கேருந்து போ இங்கேருந்து போ அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு இந்த டைம் வந்துட்டு அழுக மட்டும்தான் முடியுது, பயங்கரமாக அழுதுட்டுருக்கு. ஹீரோவுமே அழுக தான் செய்கிறான், இங்கேருந்து போ போ அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே நெத்தியில் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காளா. இதை பார்த்தீங்கன்னா யான் பார்க்குறான். அவ்வளோதான், அவனுக்கு வந்துட்டு கொலை வெறி ஆகிட்டுருக்கு. நீ தான் சொன்னாச்சு நான் மாறிட்டேன் அப்படின்னு, ஆனால் அது உண்மை கிடையாது, நான் மாற கிடையாது, நீ தான் மாறிட்ட. உண்மைக்குமே எனக்கு என்ன வேணும் அப்படின்ற விஷயங்களை நீ அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்கல அப்படின்னு இவளுக்காக ஒரு பென்டென்ட் வந்து செஞ்சுட்டு இருந்திருப்பான்ல, அதை பார்த்தீங்கன்னா கையில் தான் வச்சுருக்கான். ஸோ அப்படியே அதை அப்படியே இருக்கிறான்னா அது பார்த்தீங்கன்னா அழுத்தி கையிலேருந்து ரத்தம்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வெறுப்போட பார்த்தீங்கன்னா இனியும் ஆட்களை அனுப்ப சொல்கிறான். ஸோ இந்த சைடை ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா, எனக்காக நீ வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண, நம்ம 2 பேரும் இங்கேருந்து போயிடலாம், என்னை மட்டும் விட்டுட்டு போயிடாத ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே திரும்பி நம்ம யானை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முறைக்கிறா. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டெப்பனாக இருக்கான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா அழுக தான் வருது முறைச்சாலுமே. இவ பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துகிட்டு அப்படியே அழுத்துட்டு ஒரு மாதிரி கத்திகிட்டே போய் பயங்கரமாக எல்லாருக்கூடமே சண்டை போட்டுட்ருக்கா. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் எல்லாமே அப்படியே நொறுங்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் எல்லாமே வந்துட்டு அப்படியே பாட்டாக பிரிஞ்சு எல்லாருமே தனித்தனியாக போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏர்லேயே பறந்து வந்து ஒருத்தவனை கத்தியை வச்சு குத்துறாளா. இவ குத்துன போஸ்க்கு அந்த ஐஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நொறுங்கிட்டு இருக்கு.
ஸோ இவளும் ஒரு மாதிரி பார்க்குறா. ஏன்னா ஹீரோ வந்துட்டு அங்கே முடியாமல் கீழே விழுந்துட்டா. எங்கே அந்த தண்ணிக்குள்ளே போயிடுவானோ அப்படின்னு இவளுக்கு பயமாக இருக்குது. இந்த சமயம் யான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்னா, அவன் வந்துட்டு படுத்திருக்கான்ல அந்த ஐஸ் கட்டி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அம்பெல்லாம் விட்டு அப்படியே கயிறை வச்சு இழுக்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஆறுக்குள்ளே விழுக போயிட்டுருக்கான். ஸோ ஹீரோயினும் இதை பார்த்துட்டு அப்படியே கத்திக்கிட்டே ஓடி வந்த அவளும் பார்த்தீங்கன்னா அந்த ஆறுக்குள்ளே குதிச்சிடுறா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டுருக்கான். ஹீரோயினும் அப்படியே நீச்சல்லாம் அடித்து உள்ளே வந்துட்டுருக்கா. இவன் அப்படியே லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உள்ளே குதிச்சிருக்கா. அவளோட அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியுது. அந்த முதுகில் ஒரு டேட்டூ இருக்கும்ல அது. ஸோ அதை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிட்டக்க வந்துடுறா. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். நீ உயிரோட இரு, நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா நீ ஏன் கூட இரு, நீ ஏன் கூட இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா நெத்தியில் கிஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டுருக்கா. அப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கையை வச்சு அவளை தள்ளி விடும்போது அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிஞ்சு போயிட்டுருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி மயங்கி இவன் வந்து கீழே போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியலை. இவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி மயக்கமெல்லாம் வந்துட்டுருக்கு. அப்படியே கண்ணை மூடிடுறா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேட்டூ பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகுது. இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணுறா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு எண்டிங் கொடுப்பானுங்க அப்படின்ற மாதிரி சத்தியமாக நினைக்கல. ஹீரோவும் ஹீரோயினும் செத்துட்டாங்களா இல்லை என்ன அப்படின்றதே தெரில. இந்த ட்ராமா ரிலீஸ் ஆகி ஒரு 7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதோட சீசன் 2 பார்த்தீங்கன்னா இனிமேல் ரிலீஸ் பண்ணலை. ஸோ இந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா என்னன்றது தெரியல. அப்படி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ட்ராமாவை நம்ம சேனல்லே பண்ணுவோமா இல்லை வேண்டாம்? இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.